ரைட். அப்ப ரெண்டாவது கேள்வியையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம். ரெண்டாவது கேள்வியையும் முடிச்சிட்டோம். ரைட். இதை அழிச்சு போட்டு சமோலு புள்ளிக்கு சற்று முன்பாக pH பார்ப்போம். சமோலு புள்ளிக்கு சற்று பின்பாக pH பார்ப்போம். அப்ப நான் சமோலு புள்ளிக்கு சற்று முன்பாக சமோலு புள்ளி சரியாக 25 சென்டிமீட்டர் கணம் சேர்க்கும் பொழுது சமோலு புள்ளி நமக்கு கிடைக்கும். அப்ப சமோலு புள்ளிக்கு சற்று முன்பாக பார்த்து அந்த pHல வரக்கூடிய அந்த சடுதியான மாற்றம். அப்ப சமோலு புள்ளிக்கு சற்று முன்பாகவும் சற்று பின்பாகவும் பார்க்கறது நோக்கம் pHல வரக்கூடிய சடுதியான மாற்றத்தை நம்ம என்ன செய்யறது இனங்கண்டு கொள்றதுக்காக வேண்டிய அந்த சடுதியான நிலைக்குத்து அந்த மாற்றத்தை இனங்கண்டு கொள்றதுக்காண்டி அதை பார்க்குறது. அந்த கிராஃபை வரைஞ்சி பார்க்கறதுக்காண்டி இதை பார்க்குது. ரைட். இப்போ இதுல சம்டைம் இந்த 25 சேர்க்காம ஒரு 10 சென்டிமீட்டர் கணம் HCl சேர்க்கும் போது pH என்னன்னு கேட்டால் யோசிச்சு பாருங்க. நான் ஐடியா சொல்றேன். வெறுமனே ஒரு 10 சென்டிமீட்டர் கணம் 25 சேர்த்தால் HCl NH4OH கதையும் முடிஞ்சு அதுல உருவாக்கப்பட்ட அந்த உப்பு கரைசல pH தான் இங்க சமோலு புள்ளிக்குரிய pH தந்துச்சு. அது எப்படி காண்றேன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஒரு 10 சென்டிமீட்டர் நம்ம HCl சேர்க்கிற நேரம் அப்ப சமோலு புள்ளிக்கு முன்பாக தானே. அப்ப இதுல கதை முடிஞ்சிடும். HCl கதையை முடிச்சிடும். NH4OH அமிலகார தாக்கத்துல HCl கதையை முடிஞ்சு போட்டு இவரு கொஞ்சம் மிஞ்சுவாரு. இவருக்கு மிகையாக காணப்படுறதால இவர் கொஞ்சம் மிஞ்சுவாரு. மிஞ்சிற நேரம் NH4OH ஒரு மென்மூலமும் மிஞ்சிக்கும். NH4OH ஒரு மென்மூலம் மிஞ்சிக்கும். இவரும் தாக்கத்தை நடத்தி உருவாக்கப்பட்ட உப்பும் மிஞ்சிக்கும். அப்ப அந்த மென்மூல கரைசலும் அதுக்குரிய உப்பும் இருந்தால் எப்படி pH பார்க்கிறேன்னா ஹெண்டர்சன் ஹெசல்பேஜ் சமன்பாடுங்கிறத நம்ம நிறுவி அல்லது பொது அயன் விளைவுண்ட சமன்பாடுங்கிறது ரெண்டும் ஒன்று தான் நிறுவி நம்ம என்ன செஞ்சோம் தனியா அந்த வீடியோல தனித்தனியாக ஒவ்வொன்றையும் தலைப்பாக பார்த்தோம். சரி, அதன் அடிப்படையில பார்த்து கொள்ளலாம். அப்ப சரியா சமோலு புள்ளி இல்ல pHையும் காண தெரியணும். அதுல இருந்து ஒரு சமோலு புள்ளிக்கு சற்று முன்பு கேட்டாலும் அதுல இருந்து சற்று முன்புக்கு முன்பாக ஒரு வெறுமனே ஒரு 10 சென்டிமீட்டர் கணம் 15 சென்டிமீட்டர் கணம் HCl சேர்க்கும் போது pH கேட்டாலும் என்ன நடக்குங்கிறத விளங்கி நம்ம என்ன செய்யலாம் pH கண்டுகொள்ளலாம். நான் இப்ப என்ன செய்யறேன் சமோலு புள்ளிக்கு சற்று முன்பாக pH பார்க்கிறேன். சமோலு புள்ளிக்கு சற்று முன்பாக அப்ப சமோலு புள்ளிக்கு சற்று முன்பாக என்ன நடக்கும் HClக்கு NH4OH அமிலகார தாக்கம் முதன்மைப்படுத்தி எழுதுவேன். அப்ப அமிலகார தாக்கம் நடந்து அதுல அமிலம் முடிஞ்சிடும். ஏன்னா சமோலு புள்ளிக்கு சற்று முன்பாக அப்ப இங்க கீழே உள்ளது கொஞ்சம் மிஞ்ச போகுது. கீழே உள்ளது மிஞ்சிற நேரம் அதுக்குரிய உப்பும் உருவாக்கப்பட்டிருக்கும். நான் முதல்ல என்ன செய்யறேன் வளமே போல அமிலகார தாக்கத்தை எழுதி கொள்ளும். HCl NH4OH ஓட NH4Cl உப்பையும் நீரையும் விளைவாக்கும். அப்ப இதுல கால்குலேஷன் அடிப்படையில ஆரம்ப மூல் தாக்க மூல் விளைவு மூல் ஒரு சார்ட் போட்டு செய்யுங்க. இது சில வசனமா எழுதுது. ஆரம்பத்தில் உள்ள நியமிப்பு குழுவையில் ஆரம்பத்தில் உள்ள NH4OH மூல்டு காணுவாங்க. சேர்க்கப்பட்ட HCl மூல்டு காணுவாங்க. பீசமான அடிப்படையில விளைவு NH4OH மூல் உருவாக்கப்பட்ட உப்புட மூல்டு அப்படி தனித்தனியா காணுவாங்க. அப்ப நம்ம இதை சும்மா நார்மலா சார்ட்டை போட்டா கால்குலேஷன்ல இப்படி சார்ட் போட்டு தானே செய்யறது. இப்போ சார்ட்டை போட்டு ஆரம்ப மூல் தாக்க மூல் விளைவு மூல்டு சார்ட்டை போட்டு செய்யறது ரொம்ப இலகுவானது. அப்ப HCl ஆரம்ப மூலுங்கிறது இப்ப நம்ம சமோலு புள்ளிக்கு சற்று முன்புண்டா சேர்க்கப்பட்ட NaOHங்கிறது சேர்க்கப்பட்ட HClங்கிறது சமோலு புள்ளி சரியா 25னா 25க்கு கொஞ்சம் முன்னுக்குன்னா 24.9 சென்டிமீட்டர் கணம்னு சொல்றேன். 24.9 சமோலு புள்ளிக்கு சற்று முன்பாக 24.9 சென்டிமீட்டர் கணம் HCl சேர்க்கும் போது என்ன pH வருங்கிறத பார்ப்போம். அப்ப நமக்கு தெரியும் இதுல ஒவ்வொரு ஆரம்ப மூல் தாக்க மூல் விளைவு மூல் எழுதுற நேரம் ஒவ்வொன்றுக்கும் இடையில 2 வரி 3 வரி விட்டு எழுதினால் நம்ம உங்க மூல காண்ற நேரம் செறிவுத்தர கனவளவையும் பெருக்கி காட்டலாம். பெருக்கி காட்டி போட்டு அடுத்த வரியில அதுல ஆன்சரை கொடுக்கலாம். அப்ப அதுக்காக வேண்டி ஒரு 2 வரியை விட்டு எழுதுனா நல்ல. நான் என்ன செய்யறேன் அதோட செறிவு HCl செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 0.1 மூல் டெசிமீட்டர் -3. இந்த சமோலு புள்ளிக்கு சற்று முன்பாக சேர்க்கப்பட்ட HCl 24.9. இந்த 24.9 10 டெசிமீட்டர் கணத்தால பெருக்கிற நேரம் சரியா. இதை நீங்க என்ன செய்யலாம் தனியா வேற இடத்துலயும் பெருக்கி காட்டலாம். இதுலயே பெருக்கி காட்டலாம். நான் இங்கே பெருக்கிற விளங்க மாட்டேங்குது. ஸோ நான் என்ன செய்யறேன் பெருக்கி காட்டுறேன்.
அப்ப ஆரம்பத்துல சேர்க்கப்பட்ட HCl மூலுங்கிறது HCl செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 அதோட செறிவை என்ன செய்யறேன் சேர்க்கப்பட்ட HCl கனவளவால பெருக்கிறேன். சேர்க்கப்பட்ட HCl கனவளவு 24.9. 24.9 தர 10⁻³ டெசிமீட்டர் கணத்தால பெருக்கிற நேரம் நமக்கு வரப்பட்ட HCl மூல் 0.1 இதால் பெருக்கினால் 2.49 தர 10⁻³ மூல் ஆரம்பத்தில் சேர்க்கப்பட்ட HCl மூல். ஆரம்பத்தில் உள்ள NH4 மூல் அதோட செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 அதோட செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 அதோட கனவளவு 25 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். இதை பெருக்கிற நேரம் 2.5 தர 10⁻³ மோல் ஆரம்பத்தில் இருக்கும். NH4Cl H2O ஆரம்பத்தில் இல்லை. H2O பற்றி நம்ம அலட்ட தேவை, நீரை பற்றி அலட்ட தேவை. NH4Cl ஆரம்பத்தில் இல்லை. இப்ப தாக்கம் என்ன நடக்குன்னா பீசமான அடிப்படையில் ஒன்றுக்கு ஒன்று நடக்க போகுது. அப்ப எல்லைப்படுத்தப்பட்ட காரணி 2.49 இதான் குறைவாக இருக்குது. அப்ப -2.49 தர 10⁻³ மோல் உருவாகிக்கும். இது அழிஞ்சிக்கும். பீசமான அடிப்படையில -2.49 தர 10⁻³ மோல் அழிஞ்சிக்கும். அப்ப இங்கேயும் -2.49 தர 10⁻³ மோல் அழிஞ்சி பீசமான அடிப்படையில ஒன்றுக்கு ஒன்று. அதே போல இங்க உப்பு உருவாகிக்கும். +2.49 தர 10⁻³ மோல் உப்பு உருவாகி. விளைவு மூலுங்கிறது HCl விளைவு மூல் 0. விளைவு கரைசல்ல சமோலு புள்ளிக்கு சற்று முன்பாக, அதாவது சமோலு புள்ளிக்கு முன்பாக HCl மிஞ்சாது. HCl ஆதிக்கம் இல்லை. தாக்கத்தை நடத்தி வார HCl எல்லாம் NH4 தாக்கத்தை நடத்தி இல்லாமலாகி விட்டு. அப்ப சமோலு புள்ளிய கழிச்சத்தோட தான் என்ன செய்யுது NH4 கதை முடிஞ்சதோட HCl ஆதிக்கம் அங்க வருது. ரைட், பார்ப்போம். அப்ப இங்க சமோலு புள்ளிக்கு சற்று முன்பாக HCl கதை முடிஞ்சுது. ஆனா NH4OH வந்து அந்த மென்மூலம் என்ன செஞ்சிக்கு மிஞ்சிக்குது. 2.5ல 2.49 போதுண்டா 0.01 தர 10⁻³ 0.01 தர 10⁻³ மோல் NH4 மிஞ்சிக்கும். உப்பு வந்து 2.49 தர 10⁻³ மோல் உப்பு உருவாகி. சரிதானே? அப்ப விளைவு கரைசல்ல என்ன இருக்குதோ, என்ன மிஞ்சப்பட்டிக்குதோ அதை வச்சுதான் நம்ம pH எப்படி பார்க்கணுங்கிறத தீர்மானிக்கணும். அப்ப விளைவு கரைசல்ல ஒரு மென்மூலமும் அதுக்குரிய அந்த மென்மூலத்துக்குரிய உப்புன்னு சொன்னா இந்த உப்புல என்ன இருக்குது NH4Cl உப்புல நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த உப்புல NH4+ இருக்குது. அதே போல Cl- இருக்குது. Cl- எந்த மாற்றம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப NH4OH அந்த மென்மூலம் அதுக்குரிய உப்புன்னு சொன்னா அதுக்குரிய இணை அமிலம். அப்ப இந்த கரைசல் வந்து ஒரு மூலமும் ஒரு மென்மூலம், கட்டாயம் மென்மூலம் இருக்கணும். ஒரு மென்மூலமும் அதுக்குரிய உப்பும் இருந்தால், இணை அமிலமும் இருந்தால் அது வந்து ஒரு தாங்கட் கரைசலாக தொழிற்படுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது ஒரு மூல தாங்கட் கரைசலாக தொழிற்படும். ஒரு மூல தாங்கட் கரைசலாக தொழிற்படும். இந்த ஒரு மூல தாங்கட் கரைசலுக்குரிய சமன்பாடு ஹெண்டர்சன் ஹெசல்பேஜ் சமன்பாடு ஏற்கனவே நிறுவனம் POH. இதை நான் நேரடியாக எக்ஸாம்ல பயன்படுத்தேன். பார்ட் 2 கேள்விகள்ல, எஸ்ஐ கேள்விகள்ல நேரடியாக நான் செய்ய மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன். POH-க்கான சமன்பாடு PKB. இதை நான் ஏற்கனவே நிறுவிக்கிறேன். PKB சக log இந்த உப்புட செறிவு, உப்புன்னு சொன்னால் அந்த இணை அமிலத்தில செறிவு, log உப்புட செறிவு கீழ் அந்த மென் மூலத்தில செறிவு. அப்ப தாங்கட் கரைசல் எப்பெல்லாம் உருவாகும்னு சொன்னால் ஒரு மென்கூரோட அந்த மென்கூறுக்குரிய உப்பிக்கணும். அந்த மென்கூறுக்குரிய உப்பிக்கணும், கதைக்கிறே விளங்கணும். ஒரு மென்கூரோட அதுக்குரிய உப்பிக்கணும். ஒரு மென் அமிலமாக இருந்தால் அதுக்குரிய உப்பிக்கணும். ஒரு மென் மூலமாக இருந்தால் அதுக்குரிய உப்பிக்கணும். வன்கூறு வந்துட்டா அங்க தாங்கட் கரைசல் ஈக்காது. சரியா? அப்ப எப்ப தாங்கட் கரைசல் ஈக்கும்? அப்ப முதலாவது நம்ம ஒண்ணு குழம்பு தேவையில்ல, அமிலகார தாக்கத்தை எழுதி போட்டு தாக்கத்தின் விளைவாக என்ன மிச்சமாக இருக்கிறதோ அந்த மிச்சமா ஈக்கிறத வச்சு நம்ம என்ன செய்யணும், அது என்ன கரைசலாக ஈக்குங்கிறத ஊகிக்கணும். சரியா? இப்ப இங்க மிச்சமாகிறது ஒரு மென் மூலம் அதுக்குரிய உப்புன்னு சொன்னா அது ஒரு மூல தாங்கட் கரைசல். ஒரு மூல தாங்கட் கரைசல் இருந்தா POH தான் நம்ம நேரடியாக எழுதலாம்.
PKB சகலோக்கு உப்புட செறிவுங்கில் மூலத்திட செறிவு. அப்ப நான் இந்த சமன்பாடை நேரடியாக பயன்படுத்தாமல் இந்த சமன்பாடை நேரடியாக பயன்படுத்தினா POH காணலாம், POH கண்டா PH கண்டு கொள்ளலாம். நான் என்ன செய்றேன், இந்த சமன்பாடை நேரடியாக பயன்படுத்தாமல் நம்ம நார்மலா எழுதுற மாதிரி ஸ்கீம் படி நேரடியாக சம்டைம் பயன்படுத்தினா எக்ஸெப்ட் பண்ணுவான், சம்டைம் எக்ஸெப்ட் பண்ண மாட்டான். ஒரு சின்ன விஷயம் தானே. நம்ம ஒரு உப்பும் ஒரு மென்மூல கரைசல் இருந்தால் pH பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்வோமோ, இந்த சமன்பாடு எடுக்கிறதுக்கு என்ன செய்வோமோ அதை நம்ம சும்மா நார்மலா எழுதிட்டு போவோம். சரி, நேரடியாக பயன்படுத்த தேவை. ரைட்டா? ரைட். அப்ப இந்த கரைசல்ல இந்த ஒரு மென்மூலமும் உப்பும் இருந்தால் இந்த உப்பை முதலாவது முதன்மைப்படுத்தி உப்பு ஏண்டா முழுமையாக பிரியும், அமிலகார தாக்கத்திலேருந்து உருவாகக்கூடிய உப்பு வந்து முழுமையாக பிரியறதால இதை முதன்மைப்படுத்திடுவேன். அடுத்து வந்து இரண்டாவது தாக்கமாக இந்த NH4OH தாக்கத்தை எழுதுவேன். ஏன்டா இது ஒரு சமநிலை தாக்கம். அப்ப இதை உப்பை முதன்மைப்படுத்தி முதல்ல எழுதுவேன். அப்ப உருவாகக்கூடிய உப்பு NH4+ ஆகவும் சக Cl- ஆகவும் இருக்கு. அப்ப இங்க உருவாக்கப்பட்ட உப்பு 2.49 தர 10⁻³ மோல் உப்பு உருவாகி இருந்தால் NH4Cl உருவாகியிருந்தால் இங்கே 2 பீசமான அடிப்படையில் 2.49 தர 10⁻³ மோல் NH4+ ஈக்கும். இங்கே 2.49 தர 10⁻³ மோல் Cl- ஈக்கும். அப்ப Cl- ஈக்கிறதால இந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு வன்கூறால வரப்பட்ட ஒரு அணையன், ஒரு வண்ணமிலத்திலிருந்து வரப்பட்ட ஒரு அணையன், அதால மாற்றம் இல்லை. சரியா? அப்ப அதை நான் எந்த பிரயோசனம் இல்லை எழுதி போட்டு, அதே போல இப்ப நமக்கு தேவை NH4OH. அப்ப உப்புட அயனாக்கத்திலிருந்து வரப்பட்ட NH4+ மூல் நமக்கு தெரியும். இப்ப NH4OH இரண்டாவது அயனாக்கமாக மென்மூலத்திட அயனாக்கத்தை நான் எழுத போறேன். இதை அழிக்கிறேன். இதை ஏற்கனவே நோட் பண்ணிப்பீங்க நம்புறேன். நான் என்ன செய்றேன், மென்மூலமாக இரண்டாவது மிஞ்சப்பட்ட மென்மூலம் NH4OH சரியா? திரும்ப நீரை போடுறதுல நீர் சேர்த்து தானே. அப்ப சமநிலை ஏற்படுத்தும் NH4+ சக OH- சமநிலை ஏற்படுத்தும். இது சமநிலை வார சந்தர்ப்பத்தில் சார்ட்டை போடும். ஆரம்ப செறிவு, பிரிகை செறிவு, சமநிலை செறிவு. அது அலகு மோல் டெசிமீட்டர் -3. இதுலயும் அலக போட்டுரும் மோல் டெசிமீட்டர் -3. சமநிலை செறிவுலையும் நான் என்ன செய்யறேன், மோல் டெசிமீட்டர் -3 அலக போட்டு. அப்ப NH4OH வந்து இந்த மென்மூலம் வந்து மிஞ்சிக்குது. நான் சொன்னேன் 1 தர 0 ஏற்கனவே நோட் பண்ணிருப்பீங்க. 0.01 தர 10⁻³ மோல் NH4OH மிஞ்சி இருந்ததுங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். அப்ப ஆரம்பத்துல இருந்த நான் ஆரம்ப செறிவுன்னு கொண்டு போவாங்க, மூணுல கொண்டு போறேன். கடைசியில செறிவாக மாத்துவேன். நான் அங்க மூணுல கொண்டு போறேன். ஏன்னா செறிவாக மாற்ற தேவையில்லை, வெட்டுப்படும். எனக்கு தெரியும். ஒரு தாமிர கரைசல்ல அந்த உப்புட செறிவின் கீழ் அமிலமோ மூலமோ இது போற நேரம் ஒரே கனவுல வாய்க்கிறதால மூலின் கீழ் கனவுல மேலையும் வரும், மூலின் கீழ் கனவுல இங்கேயும் வரும். கனவுல வெட்டுப்பட போகுது. அது தெரிஞ்சதால மூணுலயே கொண்டு போய் அங்க ஒரே கனவுல ஒரே தொகுதியில் வைக்கிறதால வெட்டுப்பட போகுது. அப்ப NH4OH ஆரம்ப மூல் வந்து 0.01 தர 10⁻³ மூல் சொன்னா 1 தர 10⁻5 மூல். NH4+ வந்து இந்த தாக்கத்துல ஆரம்பத்துல கொடுக்கப்படும். இந்த உப்புட அயனாக்கத்தை நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேனே, அப்ப NH4+ வந்து ஆரம்பத்துல 2.49 தர 10⁻³ மூல் ஈக்குது. ஆனா OH- இல்லை. இந்த அயனாக்கத்துல இருந்து தான் OH- கிடைக்கும். அப்ப இதுல இருந்து வரக்கூடிய பிரிகை மூல் வந்து ஏன்னு எடுத்தா நம்ம ஏற்கனவே எக்ஸ்பைண்ட் எடுத்துட்டா இன்னொரு புதிய தெரியா கணியத்தை ஏன்னு எடுத்தா மைனஸ் ஏன்னா பிளஸ் ஏ அப்ப சமநிலை மூல் வந்து 1 தர 10⁻5 மைனஸ் ஏன்னு எழுதலாம். இங்க சமநிலை மூல் வந்து 2.49 தர 10⁻³ பிளஸ் ஏன்னு எடுக்கலாம். இங்கால ஏன்னு எடுக்கலாம். சரியே, இங்கால ஏண்டு எடுக்கலாம். நான் இதை அழிக்கிறேன். இப்ப இதுல நான் வளமையாக இந்த கூட்டப்படுற அந்த பிரிகையிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்பைண்ட் ஏற்கனவே சொன்னேன். இங்க ஏன்னு எடுத்துக்கிறேன். அந்த பிரிகையால வரக்கூடியதை கூட்டும் பொழுது அதை கழிக்கும் பொழுது நான் என்ன செஞ்சேன், இதை புறக்கணிச்சேன். அதே போல இங்கே கூட்டப்படுது, இங்க கழிக்கப்படுறது புறக்கணிச்சேன், இங்க கூட்டப்படுது
இங்கேயும் புறக்கணிக்கிறேன். அப்ப இங்கேயும் நான் புறக்கணிச்சிட்டேன். இந்த ஏயை இங்கேயும் நான் என்ன செஞ்சிட்டேன், புறக்கணிச்சிட்டேன். வெட்டி அந்த எக்ஸாம்பிள் வெட்டி காட்டுறே இல்லை, இப்படி எழுதி காட்டினா சரி. 1 தர 10⁻5 மைனஸ் ஏயை அன்னளவாக 1 தர 10⁻5 நான் என்ன செய்கிறேன், எடுக்கிறேன். அதே போல 2.49 தர 10⁻3 சக ஏயை புறக்கணிச்சு போட்டு அன்னளவாக அன்னளவாக என்ன செய்கிறேன், 2.49 தர 10⁻3 எடுக்கிறேன். இதுல ஏ புறக்கணிச்சா வரா என்ன, OH மைனஸ் சரிவு இல்லை. அப்ப POH வராது. POH நம்ம காண வேண்டிய இது வராது. கேள்வியே செய்யல. இப்போ இங்க ஏயை புறக்கணிக்கிறேன் இல்லை, கூட்டுப்படுற நேரம் அல்லது கழிப்படுற நேரம் நான் என்ன செய்யறேன், புறக்கணிக்கிறேன். அடுத்தது இதுல OH மைனஸ் விளைவாக்கப்படுறதால நம்ம கேபிக்கான கோவையை ஒருக்கா ஏற்கனவே எழுதுனா திரும்ப எழுத தேவையில்லை. ஒரு கேள்வியில ஒருக்கா எழுதுனா போதுமானது, திரும்ப எழுத தேவையில்லை. அப்ப நான் திரும்ப எழுதுறேன். நீங்க ஒரே கேள்வியில இது வந்து ஒரு கேள்வியில ஒரு பகுதியாக இருக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க திரும்ப எழுத தேவையில்லை. ஏற்கனவே ஒரு கேள்வியில நம்ம எழுதிட்டோமே, நான் திரும்ப ஒருக்கா எழுதி போட்டு NH4 பிளஸ் செறிவின் டு OH மைனஸ் ஏக்வஸ் செறிவின் கீழ் NH4 பிளஸ் இன்டு OH மைனஸ் இன் கீழ் NH4OH equals NH4OH equals சரி. அப்ப இதுல சமநிலை செறிவுகளை பிரதியிற நேரம், NH4 plus சமநிலை செறிவு 2.49 தர 10⁻3 2.49 தர 10⁻3 மூலின் கீழ் கனவளவு V ஆல பிரிக்கிறேன். ஏன்னா நம்ம சமநிலை செறிவு தானே போடுவோம், நம்ம இங்க மூலையில் அடுத்திக்கிறோம். அப்ப அதோட மூலின் கீழ் கனவளவால பிரிக்கிறேன். கனவளவு இங்கே வர பிரிப்பட போது அதால வெட்டுப்படும். தர OH மைனஸ் செறிவு ஏண்டு போடலாம், இல்லாட்டி நான் நேரடியா OH மைனஸ் செறிவுண்டு இந்த சமன்பாட்டுல பிரதியிடும். OH மைனஸ் செறிவுண்டு பிரதியிடும். NH4 பிளஸ் செறிவுங்கிறது 1 தர 10⁻5 மூலின் கீழ் கனவளவு V ஆல பிரிக்கிறேன். நான் என்ன செய்ய, இந்த இதெல்லாம் வெட்டுப்பட போகுது, இந்த மூல் எல்லாம் வெட்டுப்பட போகுது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இதை அழிச்சு போட்டு இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், OH மைனஸ் செறிவை கண்டுகொள்ளலாம். OH மைனஸ் செறிவுங்கிறது இந்த OH மைனஸ் செறிவுங்கிறது இது அந்த கேபியோட பெரிய கேபி நமக்கு தெரியும் 1.6 தர 10⁻5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இந்த 1.6 தர 10⁻5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இந்த கேபி இந்த பெருமதி இங்க பிரதிடுறேன். இது பிரிக்கிற அங்கால போய் பெருக்கப்படும், 1 தர 10⁻5 பெருக்கப்படும். கீழே இது வந்து 2.49 தர 10⁻3 என்ன செய்யும், பிரிக்கும். 2.49 தர 10⁻3 பிரிக்கும். சரிதானே, ரைட். இப்ப இதுல இதை சுருக்கும் போது 10⁻3ஆல வெட்டினால் 10⁻2 வரும், 10⁻2 வரும். அப்ப 1.6 1.6 கீழ் 2.49 1.6 கீழ் 1.6 கீழ் சரியா, 1.6 கீழ் 2.49 2.49 அதை பிரிச்சோன்னு சொன்னால் 1.6 கீழ் 2.49 பிரிச்சோன்னு 0.64 0.64 தர 10⁻5 10⁻2 செய்தா 10⁻7 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரும். அப்ப இதை ஒரு விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுனா 6.4 தர 6.4 தர 10⁻8 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரும். 6.4 தர 10 சரியா, 6.4 தர 10⁻8 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரும். POH வந்து 8 மைனஸ் log 6.4 வரும். POH வந்து 8 மைனஸ் log 6.4 வரும். ஆனால் இதுல சாதாரண ஒரு நடுநிலை கரைசல் pHயே POHயே தருது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இந்த நியமிப்புல நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த நியமிப்புல நம்ம செஞ்சதெல்லாம் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை.
கேபிக்கான கோவை NH4 plus into OH minus கீழே NH4OH. NH4 plus வந்து உருவாக்கப்பட்ட அந்த உப்புட செறிவுங்கிறது 2.49 தர 10 3 மூலாக இருக்கும். 2.49 தர 10 மூலாக இருக்கும். மிச்சமாக உள்ள இதர செறிவு NH4OH செறிவு 1 தர 10 ஆக இருக்கும். அது பிரிக்குது 1 தர 10 கேபியோட பெருக்கப்பட்டு 2.49 இங்கே இதாகும். சரியா? அப்போ 10/2 10/5 சேர்த்தா 10/7 1.6 2.49 பிரிச்சா 0.64 வரும். அப்போ 6.4 தர 10/8 வரும். 6.4 தர 10/8 வரும். சரி, 6.4 தர 10/8 இது வந்து சாதாரண ஒரு நீர்லையே, சாதாரண ஒரு நீர்க்கரைசல்லையே, ஒரு நடுநிலையான ஒரு நீர்க்கரைசல்லையே, ஒரு தூய நீர்க்கரைசல்லையே H+ வந்து H+ செறிவு வந்து 10/7 மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். அதே போல OH- செறிவும் அதே பெருமதியை எடுத்துக்கொள்ளுங்கிறது நமக்கு தெரியும். 10/7 எடுத்துக்கொள்ளுங்க தெரியும். அப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இதுல OH- செறிவு என்ன, ஒரு மென்மூல மிஞ்சி அதுக்குரிய உப்பும் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல வரக்கூடிய அந்த OH- ஆல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா OH- செறிவு 6.4 தர 10/8 மூல் டெசிமீட்டர் -3. அப்ப இந்த நிலையில நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இது அண்டளவாக ஒரு நடுநிலை கரைசலாகவே நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நடுநிலை கரைசலாகவே எடுத்துக்கொள்ளலாம். OH- செறிவை 6.4 தர 10/8 எடுக்காமல் 6.4 தர 10/8 எடுக்காமல் ஒரு நடுநிலை கரைசல் OH- செறிவாகவே நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இதை விட இது ரொம்ப சின்னனாகிது. அப்போ ஒரு சாதாரண நீர் கரைசல்ல OH- 10/7 வருமே. அப்ப ஒரு H+ செறிவு அல்லது OH- செறிவை கணிக்கிற நேரம் 10/7 விட இன்னும் சின்னனாகினால் நம்ம நேரடியா 10/7 எடுக்கலாம். அப்ப 10/7 எடுத்து POH வந்து நம்ம என்ன செய்யலாம், POH 7 ஆகவும் pH வந்து 7 ஆகவும் நம்ம என்ன செய்யலாம், கொடுத்து கொள்ளலாம். POH 7 ஆகவும் pH 7 ஆகவும் கொடுத்து கொள்ளலாம். சரிதானே? ரைட். ரைட். இப்ப இதுல நம்ம என்ன செய்யலாம், இத pH இந்த ஏன்னு சொன்னா இங்க OH- செறிவு இந்த சந்தர்ப்பத்துல நான் இந்த கேள்வியில இந்த நிலையில வந்து OH- செறிவு நம்ம சுருக்குற நேரம் 6.4 தர 10/8 வருது. ஒரு சாதாரண ஒரு நீர்க்கரைசல்ல இருந்து அந்த ரெண்டு நீர் மூலக்கூறு அயனாக்கம் அடையும் போது வரக்கூடிய OH- செறிவு 10/7. அப்ப நம்ம இதை வச்சு OH- காண்றது ஏன்னா 10/7 விட சின்னனாக ஒரு H+ செறிவோ அல்லது OH- செறிவோ 10/7 விட சின்னனாகிற சந்தர்ப்பத்தில் நீர் அயனாக்கத்தின் மூலம் வரக்கூடிய OH- அல்லது H+ வச்சு நம்ம pHயோ POHயோ கண்டுகொள்ளலாம். அப்ப இந்த கான்செப்டை நீங்க சரியா வழங்கணும். இப்ப நாங்க கண்ட OH- செறிவோ ரொம்ப சின்னனை அல்லது இதை சரியா அக்யூரேட்டா சரியான ஒரு முறையில நீங்க காணணுமாக இருந்தால் நீர் மூலம் அதாவது H2O மூலம் ஒரு OH- கொடுக்கப்படும்ங்கிறது நம்ம மைண்ட்ல எப்போது நீக்கணும். அதுல இருந்து கொடுக்கப்படுற OH- நீக்குது, H+ நீக்குது. இப்ப நீர் மூலம் கொடுக்கப்படுற OH- செறிவு 10/7. இந்த 10/7 இதையும் எடுத்து நம்ம என்ன செய்யணும், சுருக்கணும். அப்ப 0.64 தர 10/7 நீர் மூலம் கொடுக்கப்படுற அப்ப மொத்த OH- செறிவுங்கிறது 0.64 தர 10/7 1 தர 10/7 சேர்த்தா 1.64 தர 10/7 மூல் டெசிமீட்டர் -3 வரும். இது வந்து சரியா நீர் மூலம் கொடுக்கப்படுற OH- இந்த இதுல இருந்து மிஞ்சப்படுற ஒரு மென் மூலமும் அதே போல அதுக்குரிய உப்பும் சேர்ந்து வரக்கூடிய OH- சேர்த்து எடுக்கணும். ஏன் இதுல நீர் மூலம் எடுக்கிறேன்னு சொன்னா, இந்த நீரோட இது சின்னனாகி, அதாவது நீர் மூலத்தால வரக்கூடியதும் அந்த ஒரு மென்மூலமும் அதுக்குரிய உப்பும் இருந்து அதால வரக்கூடிய OH- சேர்த்து எடுத்தா 1.64 தர 10/7 வரும். இப்ப இதுல இருந்து POH கண்டால் இது சரியா அக்யூரேட்டா தரும். அல்லது நம்ம அன்னளவாக 7 எடுத்துக்கொள்ளலாம். 7 - log
1.64 வருமே 7 மைனஸ் log 1.64 இப்போ இதை சுருக்கிற நேரம் நமக்கு வரும் 7 மைனஸ் log 1.64 இப்போ 6.78 கிட்ட வரும். அப்ப சரியான பிஓஹெச்ங்கிறது 6.7. நான் அதைத்தான் அன்னளவாக 7 ஒரு சாதாரண ஒரு பிஓஹெச் எடுத்துட்டு சாதாரண நீர்க்கரைசல்ற பிஓஹெச் எடுத்துட்டு பிஹெச் ஒரு நடுநிலையான ஒரு கரைசல்ற பிஹெச் நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னேன். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யணும், ஒரு H+OH- செறிவை காண்ற தருவாயில H+OH- செறிவை காண்ற தருவாயில H+OH- செறிவு 10⁻7 விட சிறிதாகும் போது நீரால வரக்கூடிய H+OH- எடுத்து நம்ம கூட்டி செஞ்சுட்டு போகணும், அல்லது நீரால வரக்கூடியதை மட்டும் வச்சு ஒரு நடுநிலையான கரைசல் ஒரு முடிவை கொடுக்க தெரியும். ரைட்டா? அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில pH 6.78 கிட்ட வருது. அப்ப நம்ம அந்த 6.78 எடுப்போம். அந்த கேள்வியும் சரி, 6.78. இதுல pH வருது 6.78. அடுத்து வந்து சமவெளி புள்ளிக்கு சற்று பின்பு pH கேட்கிறேன். அப்ப சமவெளி புள்ளிக்கு சற்று பின்புண்டா நான் சேர்க்கப்படுற HCl கனவளவு சமவெளி புள்ளிக்கு சற்று பின்பு தானே 25.1 சென்டிமீட்டர் கணக்கு சொல்றேன். ஒரு தசம் வந்து எக்ஸ்ட்ராவா செய்யுது. அப்ப இதுல வந்து HCl வந்து மீதமாகும். HCl NH4OH தாக்கத்துல சமவெளி புள்ளியை தாண்டி, சமவெளி புள்ளினா NH4OH கதை முடிஞ்சு அதை தாண்டி சேர்க்கப்படுற அந்த HCl எக்ஸ்ட்ரா HCl வந்து என்ன செய்யும், நிச்சயமாகும். அப்ப NH4Cl அமிலகார தாக்கத்தை வளமை போல எழுதுறேன், உப்பும் நீரும் உருவாகும். ஆரம்ப மூல் வந்து நம்ம சேர்க்கப்படுற சமவெளி புள்ளிக்கு சற்று பின்புன்னு சொன்ன 25.1 தர. அப்ப ஆரம்ப HCl ஆரம்ப மூல் நம்ம இப்படி எழுதுமே, ஆரம்ப மூல் தாக்க மூல் விளைவு மூல். இந்த சாட்டை போடுற சந்தர்ப்பத்துல ஆரம்ப HCl மூலுங்கிறது ஆரம்ப செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 இப்ப சேர்க்கப்பட்ட HCl கனவு 25.1 என்றால் 25.1 தர 10⁻3 டெசிமீட்டர் கனவு போடும். இதை சுருக்குனா 2.51 தர 10⁻3 மோல் வரும். அப்ப ஆரம்பத்தில் சேர்க்கப்பட்டது 2.51 தர 10⁻3 மோல். ஆரம்ப கலவையில உள்ள நியமிப்பு குழுவையில் உள்ள NH4OH மூலங்கிறது அதுல செறிவு தர கனவுல ஏற்கனவே நம்ம கண்டத்தால நான் போடுறேன் 2.5 தர 10⁻3 மோல். ஆரம்பத்தில் இதுகள் இதை பத்தி நீரை பற்றி அலட்ட தேவை. அப்ப பீசமான அடிப்படையில் இது கூடை, ஒன்று கொண்டுல இது கூடை. அப்ப இது வந்து குறைவாக இருக்கிற, இது எல்லைப்படுத்தப்பட்ட காரணியாக இருக்கும். 2.5 தர 10⁻3 இங்கே -2.5 தர 10⁻3 மோல் போக இங்க 0.01 தர 10⁻3 மோல் உருவாகும். இதுல கதை முடிஞ்சு, நியமிப்பு குழுவையில் உள்ள NH4OH கதை முடிஞ்சு. இங்க உப்பு உருவாகிக்கும் பீசமான அடிப்படையில +2.5 தர 10⁻3 மோல் 10⁻3 மோல் உப்பு உருவாகிக்கும். இங்க 2.5 தர 10⁻3 மோல் உப்பு உருவாகி இந்த தாக்கத்தின் மூலம் உப்பு உருவாகி. அப்ப விளைவு கலவையில என்ன இருக்குது, ஒரு வண்ண அமிலமும் விளைவு கலவையில என்ன மிஞ்சுதுங்கிறத வச்சுதான் நம்ம pH தீர்மானிப்போம். ஒரு வண்ண அமிலமும் உப்பு கரைசலும், இந்த உப்பு கரைசலால pHல மாற்றம் வந்தாலும் ஒரு வண்ண அமிலம் மீக்கலாம் அல்லது வன் மூலம் மீக்கலாம். ஒரு வன்கூரோட ஏதாவது ஒரு உப்பு வேற எதுவும் இருந்தாலும் எதை பத்தியும் கணக்கெடுக்காம உப்பை பத்தி எந்த உரையும் பண்ணக்கூடாது. ஏன், இது எதோட ஈக்குது, ஒரு வன் அமிலத்தோட ஒரு வன்கூரோட ஈக்கிறதால வன்கூறால வரக்கூடியதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதுமானது. உப்பு வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதே வந்து இன்னொரு நியமிப்புல ஒரு வன்காரம் மிஞ்சக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் எதை பத்தியும் ஒரு பண்ண தேவையில்லை. வன்காரத்துக்குரிய pH மட்டும் கன்சிடர் பண்ணி செஞ்சுட்டு போனால் போதுமானது. அப்ப வண்ணமிலம் மிஞ்சிக்குது. அப்ப இந்த HCl வண்ணமிலம்ங்கிறது ஏன் வண்ணமிலம் வந்தா கணக்கெடுக்க மாட்டோம்னு சொன்னா அது முழுமையாக அயனாக்கம் அடைஞ்சு H+ஐயும் Cl- உருவாக்கும். ஸோ இது எத்தனை மோல் ஈக்குதோ 0.01 தர 10⁻3 1 தர 10⁻5 மோல் ஈக்குது என்றால் H+ம் 1 தர 10⁻5 மோல் இருக்கு. அப்ப இதுல இருந்து H+ செறிவை நம்ம காணலாம். H+ செறிவு 1 தர 10⁻5 மூல, அதோட மூல நம்ம என்ன செய்யணும், கனவளவா பிரிக்கணும்.
கனவளவால பிரிக்கிற நேரம் ஆரம்ப கரை நியமிப்பு குழுவையில் உள்ள கரைசல்ற கனவளவு 25. இப்ப நான் HCl வந்து 25.1 சேர்க்கிறேன். HCl வந்து எவ்வளவு கனவளவு சேர்க்கிறேன்? 25.1 சேர்க்கிறேன். 25.1ண்டா 50.1. அன்னளவா 50 எடுத்து செஞ்சுட்டு போறதால பெரிய மாற்றம் வரப்போறது இல்லை. அந்த சமளு புள்ளிக்கு சற்று பின்பு 50.1 தர 10/3 டெசிமீட்டர் கணம் இது வரும். 10/3 வெட்டினா 10/2 வரும். 10/3 வெட்டினா 10/2 வரும். நான் இது 50.1 50 நினைச்சால் 2ஆல பெருக்கினா 100, இங்கே 2ஆல பெருக்கணும். அப்ப 2 × 100, அப்ப 2 × 100டா 2 தர 10/2, அப்ப 2 தர 10/4, 2 தர 10/4 மூல் டெசிமீட்டர் -3 வரும். H plus சரி 2 தர 10/4 மூல் டெசிமீட்டர் -3டா அதுல இருந்து நம்ம pH காணலாம். 10/4 என்று சொன்னால் 4 - log 2, 4 - 10/4 4, 4 - log 2 இந்த முன் பெருமதியை கழிக்கணும். அப்ப 4 - 0. log 2 பெருமதி 30 இதை கழிச்சா 3.7 கிட்ட வரும். 3.7 கிட்ட வரும். அன்னளவா 3.7 கிட்ட வருது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? pH கண்டுட்டோம். இதுல சரியா நீங்க 50.1 எடுத்தா ஒரு சின்ன மாற்றம் 3.7 வந்து 3.8 வரலாம், அல்லது இதை பெருசா எடுத்தால் 3.6 வரலாம். அது வந்து யோசிக்கணும். H plus சரி இது நம்ம என்ன செய்யணும்? உண்மையா 50.1 எடுத்தா அந்த செறிவு என்ன செய்யும்? பகுதி எண்ணில் இந்த செறிவு வந்து குறையும். 2 விட குறையிறதால ஈரப்பெருமதி குறையிறதால உண்மையில 3.7 விட கொஞ்சம் கூட தான் வரும். சரியா? அதை 3.7 விட கூட வரும்னா 3.8 கிட்ட வரலாம். சரிதானே? ரைட். அப்ப நம்ம இதுல தசம் 1 புறக்கணிச்சிடத்தால தசம் 1 டிஃபரண்ட் வருது. ரைட். அப்ப H plus செறிவை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டு pH கண்டுட்டோம். அப்ப இந்த தருவாய் சமளு புள்ளிக்கு சற்று பின்பாக இப்ப HCl ஆதிக்கம் வந்துட்டு HCl ஆதிக்கம் வந்ததுக்கு பிறகு HCl மட்டும் மண்கூரை மட்டும் வச்சு pH கண்டுட்டோம். 3.7 கிட்ட வருது. 3.7 கிட்ட வருது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? சமளு புள்ளியில கனவளவு போல 2 மடங்கு கனவளவு HCl சேர்த்தா இதுக்கு பிறகு அதே மாதிரி தான் வரப்போகுது. சமளு புள்ளிக்குரிய கனவளவு போல 2 மடங்கு HCl சேர்த்தால் என்ன? 2 மடங்கு HCl சேர்த்தால்னு சொன்னா இப்ப சேர்க்கப்படுற HCl வந்து 50 சென்டிமீட்டர் கனம். 50 சென்டிமீட்டர் கனம் HCl சேர்த்தா pH என்ன? 50 சென்டிமீட்டர் கனம் HCl சேர்த்தால் pH என்னங்கிறத பார்க்க போறோம். அப்ப இதுக்கு பிறகு HCl ஆதிக்கம் வருது. அப்ப HCl ஆதிக்கத்தால் வரக்கூடிய pH காணப்படுறோம். ஏன் இது 2 மடங்கு? இது பொதுவாக என்ன செய்யறேன்னு சொன்னால், அப்ப அந்த pH வந்து இதுக்கு பிறகு எந்த பெருமானத்தை அணுகிட்டு போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சமவெளி புள்ளியை விட 2 மடங்கு செய்யறது வல்லமை. நான் என்ன செய்யறேன்? சமவெளி புள்ளியை விட 2 மடங்கு கனவளவு HCl சேர்த்தால் HCl equals அதே தாக்கம் NaOHக்கும் தாக்கம் நடக்க போகுது. சாரி, NaOH NH4OH NH4OH equalsக்கும் தாக்கம் நடக்க போகுது. இங்க NH4Cl equals உருவாகும். இங்க H2O நீர் உருவாகும். ரைட்டா? அப்ப ஆரம்ப மூல் தாக்க மூல் விலை மூல் அவை வளமையாக எல்லா கேள்வியும் நான் என்ன செய்யறேன்? அமிலகார தாக்கத்திலே போட்டு கல்குலேஷனுக்கு செய்யற மாதிரி ஆரம்ப மூல் தாக்க மூல் விலை மூல் போட்டு இந்த விளைவுல என்ன ஈக்கிதுன்னு பார்த்து நான் pH கண்டுபிடிக்கிறேன். ஆரம்ப மூல் HCl ஆரம்ப மூலுங்கிறது இப்ப சேர்க்கப்பட்ட HCl செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3. இந்த செறிவை நான் என்ன செய்யறேன்? இப்ப சேர்க்கப்பட்ட HCl கனவளவுங்கிறது 50 தர 10/3 டெசிமீட்டர் கனத்தால பெருக்கினா 5 தர 10/3. அப்ப இங்க 5 தர 10/3 மூல் NH4 ஆரம்ப மூல் அது செறிவு தர கனவளவு 2.5 தர 10/3 மூல். ஆரம்பத்துல இது நீரை பற்றி உரி பண்ண தேவையில்லை. ஆரம்பத்தில் NH4Cl இல்லை. பீசமான அடிப்படையில் குறைவாக இருக்குது. 2.5 இது முழுமையாக அழியும். பீசமான அடிப்படையில் இது முழுமையாக அழியாது. ஏண்டா? பீசமான அடிப்படையில் ஒன்றுக்கு ஒன்று இது எவ்வளவு அழியுதோ அதே அளவு தான் இது அழியும். அதே அளவு இங்க NH4Clங்கிறது உருவாகி 2.5 தர 10/3 உருவாகி. அப்ப HCl விளைவு மூலுங்கிறது 5ல இருந்து 2.5 போனா 2.5 தர 10/3 மூல் விளைவுல உருவாகிக்கும். இதுல NH4OH கதை முடிஞ்சுது. இந்த உப்பு உருவாகிக்கும் 2.5 தர 10/3 மூல் உப்பு உருவாகி. அப்ப விளைவுல என்ன? இந்த சந்தர்ப்பத்துல உப்பும் ஒரு வண்ண அமிலமும் இருக்குது.
வண்ணமிலம் வன்கூறு வார சந்தர்ப்பத்தில் வேற எதையும் நம்ம கணக்கெடுக்க தேவையில்லை. உப்பை பத்திலாம் ஒரி பண்ண தேவையில்லை. இப்பதான் சொன்னேன். அப்ப இந்த வண்ணமிலம் HCl வந்து முழுமையாக பிரிகிறதால முழுமையாக H plus aqueous சக Cl minus aqueous முழுமையாக பிரிகிறதால வண்ணமிலம் 2.5 தர 10⁻³ மோல் இருந்தால் H plus 2.5 தர 10⁻³ மோல் இருக்கும். இதை பத்திலாம் ஒரி பண்ண தேவையில்லை. அப்ப இதுல இருந்து நம்ம H plus செறிவை கண்டுகொள்ளலாம். H plus செறிவுங்கிறது 2.5 தர 10⁻³ மூல. இப்ப கனவளவுங்கிறது இப்ப 50 சென்டிமீட்டர் கணம் சேர்த்திக்கிறோம். கீழே 25 கீழே அப்ப 75 மொத்தமா 75 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம். 10⁻³ 10⁻³ வெட்டலாம். அப்ப நான் இதை எப்படி சுருக்குவேன்? 250 கீழ் 2.5 நான் 250 கீழ் 75 மாற்றி போட்டு 10⁻² மாத்துறேன். 25 வெட்டினா 3 25 வெட்டினா 3 25 வந்து 100க்கு 4 200க்கு 8 250 சாரி நேரடியா 25 தான் சைபர் நேரடியா கொடுக்கலாம் 10. அப்ப 10 கீழ் 3 சொன்னால் 3.3 தர 10⁻² மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்ப H plus செறிவு 3.3 தர 10⁻² ஆக இருந்தால் pH காணலாம். pHங்கிறது 2 மைனஸ் log 3.3. அப்ப 2 மைனஸ் log 3.3ங்கிறது என்ன ஆன்சர்? 2 மைனஸ் log 3.3ங்கிறது என்ன ஆன்சர் வரும்? 1.4 வரும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல pH 1.48 வரும். அப்ப இந்த 5 கேள்விகளையும் நமக்கு செய்ய தெரிஞ்சால் இப்ப சற்று முன்பு கேட்ட மாதிரி 10 சென்டிமீட்டர் கணத்துக்கும் அதே கன்செப்ட் தான். 10 சென்டிமீட்டர் கணத்துல என்ன pH யாது? என்ன சேர்க்கப்பட்ட HCl 10 சென்டிமீட்டர் கனமாக இருந்தால் pH என்ன? சேர்க்கப்பட்ட HCl வந்து 35 சென்டிமீட்டர் கனமாக இருந்தால் pH என்ன? அதே அப்ப 3ஆம் கேள்வி அதே கன்செப்ட்ல செய்யணும். 10 இருந்தாலும் 4ஆம் கேள்வியில அதே கன்செப்ட்ல 35. ஏன்டா சமலுப்புள்ளிக்கு முன்பாக நம்ம செய்ய தெரிஞ்ச நமக்கு சமலுப்புள்ளிக்கு முன்பாக 24.9 செய்ய தெரிஞ்ச நமக்கு 24ல கேட்டா செய்யலாம், 20ல கேட்டா செய்யலாம், 15ல கேட்டா செய்யலாம், 10ல கேட்டா. சமலுப்புள்ளிக்கு பின்பாக 25.1ல செய்ய தெரிஞ்ச நமக்கு 30ல கேட்டா செய்யலாம், 35ல கேட்டா செய்யலாம், 40ல கேட்டா செய்யலாம். அப்ப எதை கேட்கிறானோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? செஞ்சு கொள்ளலாம். இப்ப நான் இதுல ஒரு pH கிராஃப் வரைஞ்சி அதுல வரக்கூடிய மாற்றங்களை காட்டுறது தான் நம்மளோட நோக்கம். அதுக்கமைய நான் முக்கியமான 5 புள்ளிகளுக்குரிய pH கண்டு வச்சு அப்ப அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? pH கிராஃபை வரையலாம். pH கிராஃப்ல நம்ம என்ன சொல்றோம்? YHல pHையும் XHல சேர்க்கப்படுற HCl கனவளவையும் சென்டிமீட்டர் கணக்குல கொடுக்குறோம். இப்ப நமக்கு தெரியும் சேர்க்கப்படுற HCl கனவளவு V சமன் இதெல்லாம் கண்டு ஆன்சர் எடுத்தே தான் அதான் மார்க் பண்ணிக்கிறேன். V சமன் 0 இருந்தால் ஆரம்ப pH 11.1. அப்ப சேர்க்கப்படுற HCl கனவளவு V சமன் 0 அந்த புள்ளி தானே, அதுல 11.1 11.1 அந்த புள்ளின்னு சொல்றோம். இதான் நம்மட 11.1 முதலாவது புள்ளி. அடுத்து வந்து சமோடு புள்ளிக்குரிய கனவளவு 25. அப்ப 25 நான் இங்க மார்க் பண்றேன். VEQங்கிறது என்ன? 25 சென்டிமீட்டர் கணம். அந்த தருவாயில 25 சென்டிமீட்டர் கணத்துல pH வந்து 5.2 கிட்ட வருது. அப்ப 5.2 இது 11 இந்த சரியா ஒரு அரைவாசி கிட்ட இங்க மார்க் பண்றேன். அங்கன மார்க் பண்றேன். இதுல வருது pH வருது 5.2 கிட்ட வருது. ஏன்னா VEQ சமோடு புள்ளிக்கான கனவளவு 25ஆக இருக்கும்போது pH 5.25 கிட்ட வருது. 2 மார்க் பண்றேன். அப்ப சமோடு புள்ளிக்கு சற்று முன்புண்டா 24.9 என்றால் அந்த 24.9ம் 25 பக்கத்துல இருக்கும். பெரிய மாற்றம் இல்லை. 24.9 சென்டிமீட்டர் கனமாக இருந்தால் அதுல வரக்கூடிய pH வந்து 6.7 கிட்ட. அதுல வரக்கூடிய pH 6.7 இதை விட கொஞ்சம் இங்க மார்க் பண்றேன். 5 தான் மார்க் பண்றேன். சரியா? 6.7 கிட்ட வருது. சரியா? ரைட். அப்ப இதையும் மார்க் பண்ணிட்டோம். சமலு புள்ளிக்கு சற்று பின்பு 25.1 என்றால் 25.1 கிட்ட தான் இருக்கும். 25.1ங்கிறதும் 25ம் 24.9 25.1. அப்போ ஒரு சின்ன ஒரு ட்ராப் வந்து pHல சரிதியான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது நம்ம அந்த ட்ராப்பை வச்சு தான்
அங்கே பிஹெச்சில் வரக்கூடிய சடுதியான மாற்றத்தை கொண்டு காட்டி நிறமாற்றத்தை காட்டுது. அந்த நிறமாற்றத்தை வச்சு நம்ம என்ன செய்யறோம், முடிவு புள்ளி அதோட நிப்பாட்டுறோம். சமவெளி புள்ளியை தாண்டி எக்ஸ்ட்ரா சேர்க்கப்படுற ஒரு ட்ரொப் தான் முடிவு புள்ளி. அந்த முடிவு புள்ளியை வச்சு நம்ம என்ன செய்யறோம், அங்கே முற்று முழுதாக தாக்கம் நடந்துட்டு காட்டி நிறமாற்றத்தை காட்டிட்டுங்கிறத காட்டி அந்த பிஹெச்சில் வரக்கூடிய அந்த சடுதியான மாற்றத்தை வச்சு நம்ம தீர்மானிச்சு கொள்றோம். அதை வச்சு தான் காட்டி நிறமாற்றத்தை காட்டுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சமவெளி புள்ளிக்கு சற்று பின்பாக பிஹெச் பி வந்து 25.1 இருந்தால் பிஹெச் வந்து 3.7. அப்ப 3 புள்ளிகளும் ஒன்று தான். 3.7 நாங்க மார்க் பண்றேனே 3.7. இதே 2 மடங்கு 25 சொன்னா 2 மடங்கு தான் 50 சென்டிமீட்டர் கணம். 50 சென்டிமீட்டர் கணம் சேர்த்தால் பிஹெச் வருது 1.48. 1.48 என்றால் சரியா இங்க 1.48 இதான் நம்மட 1.48 சரியா. 50க்குரிய டபுள் ஆகிக்கிறனால என்ன பிஹெச். அப்ப இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இதை இணைச்சி விட்டோம்னு சொன்னால் அப்படி பிஹெச் கிராஃப் வரும். இதை நீங்க ஒரு அணுகுக்கோடாக டபுளா என்ன சேர்க்கப்படுற எண்ணெய் வச்சிட்ட கனவளவு இருமடங்காக்கப்படும் போது இருமடங்காக்கப்படும் போது பிஹெச் உங்களுக்கு கண்டது வந்து இது எதை அணுகி போகுதுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டித்தான். மேக்சிமம் 1.48 அணுகி போகுங்கிறத காட்டுறதுக்காக தான் இதை கண்டோம். பிஹெச் கிராஃப் இப்படி வரும். அப்ப இதுல வந்து இந்த இதுதான் நம்மளோட சடுதியான மாற்றமாக இருக்கு. இந்த சடுதியான மாற்றத்தால தான் ஒரு காட்டி வந்து என்ன செய்யும், காட்டி வந்து ஒரு நிறமாற்றத்தை காட்டும். அப்ப நிறமாற்றத்தை கண்டத்தோட நம்ம என்ன செய்வோம், முற்றுமுழுதாக தாக்கம் நடைபெற்று முடிஞ்சிட்டு அப்ப நம்ம அதுல இருந்து முடிவு புள்ளி அங்கே முடிச்சிடுவோம். அங்கே முடிவு நிலை புள்ளிங்கிற கதையை கதைப்போம். சமவெளி புள்ளியும் முடிவு நிலை புள்ளியும் அண்டளவாக ஒன்று. என்ன சமவெளி புள்ளியை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரொப் போட்டத்தோட தான் காட்டி இந்த பிஹெச்ல சடுதியான ஒரு மாற்றம் வருது. மாற்றத்தால காட்டி நிறமாற்றத்தை காட்டுது. அதோட தான் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். சரியா. அப்போ சமவெளி புள்ளிக்கு முடிவு நிலை புள்ளிக்கும் இடையிலான அந்த ஒரு ட்ரொப், ஒரு துளி வித்தியாசம்ங்கிறது தான் அந்த பிஹெச்ல வரக்கூடிய நியமிப்பு வலுன்னு சொல்லுவோம். அது ஒரு துளி வித்தியாசம். ஏன்டா நம்ம சரியா சமவெளி புள்ளியில நிப்பாட்டே இயலாது, நிறமாற்றம் அங்கே கிடைக்காது. அப்போ முடிவுநிலை புள்ளி வந்ததுக்கு பிறகு தான் நிப்பாட்டும். அது ஒரு ட்ரொப்பா ஒரு துளியாக தான் இயக்க போகுது. அது பெரிய மாற்றம் கிடையாது. சரியா. அப்போ இதுல இருந்து நம்ம பிஹெச் கிராஃபை வரைஞ்சிட்டோம். அப்போ பிஹெச் கிராஃப் பெரிய நேரம் இது ஒரு நிலைக்கூத்து கோடு ஒன்று. இப்படி ஒரு கிராஃப் இப்போ இங்க இப்படி வருது, இப்படி வரலாம் அல்லது இப்படி வந்து இப்படி போகலாம். 2 வகையான அமைப்பு தான் இங்கே. அப்ப இந்த சடுதியான மாற்றம் இது வந்து சமவெளி புள்ளியும் அதுக்கு சற்று முன்பாகும் சற்று பின்பாகும். இந்த சடுதியான மாற்றம் சமவெளி புள்ளிக்கு முன்பாகவும் சற்று பின்பாகம் உள்ள இதுதான். அப்போ ஒரு சிறிய இந்த 3 புள்ளிகளும் கிட்டத்தட்ட ஒரு புள்ளியாகத்தான் நீக்குது. அந்த ஒரு புள்ளியில இவ்வளவு பிஹெச் மாற்றத்தை காட்டுது. 25 24.9 அங்கால 25.1. பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரே இதுதான். அப்ப இந்த கோடைக்குற நேரம் இந்த இங்கேருந்து தொடங்கி இப்படி வாரத்தால இந்த சாய்வை சாய்வை கொஞ்சம் இதாக்கிக்கிறோம். அவ்வளவு சாய்க்க தேவையில்லை. சரியா. ஒரு சின்ன ஒரு சாய்வை காட்டினா சரி. நிலைக்குத்தாவும் கீறாம இப்படியான ஒரு அமைப்புல வந்தால் இந்த சாய்வை கொஞ்சம் இதை நோக்கி இங்கால சாய்க்கிற மாதிரி சாய்ச்சது. இப்படியான ஒரு கிராஃப் வந்தால் இதே இப்படியான ஒரு கிராஃப் வந்துச்சுன்னு சொன்னால் 2 வகையான கிராஃப் தானே. சாய்வை இதை நோக்கி சாய்ச்சா அவ்வளவு ஓவரா சாய்க்க தேவையில்லை, இதை நோக்கி சாய்ச்சா சரி. இப்படி ஒரு அணுகல் கோடாக வரும். ரைட். அப்ப இதுல நம்ம 3 நியமிப்பு முடிச்சிட்டோம். அடுத்து மென்மூல மென்னமில்ல நியமிப்பு இருக்குது. அதுல சின்ன கன்செப்ட் இருக்குது. அதுல வந்து பொதுவாக கேள்விகள் வாரது இல்லை, அதில் கணக்குகள் செய்யறதுக்கு வாரது கிடையாது. அதில் சின்ன கன்செப்ட் இருக்குது. அதை அடுத்த வீடியோக்களில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் செய்யலாம், கமெண்ட்ஸில் போடலாம். ரைட். இந்த வீடியோ முடியும்.